ஒரு பேனில் 5 டீஸ்பூன் பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. தனியா 3 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 3 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, தேங்காய் 6 டீஸ்பூன், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக திக்காக அரைச்சி எடுத்து வச்சுங்க. ஒரு பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு 250 கிராம் கத்திரிக்காவை இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி அரிஞ்சு எடுத்து இந்த மாதிரி சுருங்குற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. மீதி இருக்க எண்ணெயிலே கடுகு சோம்பு போட்டு கொஞ்சம் வதக்கிங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு வதக்கிங்க. அதில் பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறம் மாறுற வரைக்கும் வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. புளியான இருக்கிற 3 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், பியூர் மிளகாய் தூள், உப்பு, கரம் மசாலா பவுடர், கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிட்டு 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு மறுபடியும் நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கிட்டு 300 ml தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கத்திரிக்காயை ஆட் பண்ணிட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி வச்சு குக் பண்ணி திறந்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடுங்க. ஆல்மோஸ்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிடுச்சுன்னா டிஷ் முடிஞ்சிடுச்சு.